எக்ஸ்கியூஸ் மீ சார், 1 minute சார். இந்த பொண்ணு ஒரு 2 hours எனக்கு தேவைப்படுது, அனுப்பி வைக்க முடியுமா? அந்த போட்டோல இருக்க பொண்ணு என் தங்கச்சி. தங்கச்சியா? ஐயோ, இந்த கழுத்துக்கு முன்னால அசிங்கப்பட்டமே சார். டோட்டல் சம்திங் ராங். நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் சார் கேட்டேன். நீங்க டாக்டர் கூட பார்க்காம பொசுக்குன்னு கை. ட்ரீட்மெண்ட்டுக்கா? ஆமா சார். நம்ம தங்கச்சி சார் அந்த பையனை லவ் பண்ணிருக்கா. நம்ம தங்கச்சி கொண்டு அவன்கிட்ட நிப்பாட்டியாச்சுன்னா அவன் மண்டைக்குள்ள இருக்க மெட்டலாம் தானா வெளியே வந்துடும். எனக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிடும். சாரி டாக்டர். இட்ஸ் ஓகே. ட்ரீட்மெண்ட்னு சொல்லியிருந்தா அடிச்சிருக்க மாட்டேன் சார். நீங்க அடிச்சதை பத்தி கூட நான் தப்பா நினைக்கல சார். அட்வான்ஸே கொடுக்காம எவ்வளவு நடக்கிற நினைச்சுட்டா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. டாக்டர், மொத்த பணமும் அவன்கிட்ட மாட்டிருக்கு. நீங்க அவனுக்கு ஞாபகம் வர வச்சு பணத்தை கண்டுபிடிச்சாதான் அந்த அமௌண்ட்ல இருந்து எடுத்து நான் உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க முடியும். அப்ப அவனுக்கு நான் வர வச்சாதான் எனக்கு சம்பளம் கிடைக்குமா? ஆமா டாக்டர். சுத்தம். நமக்கு பணம் தான் முக்கியம். உன் தங்கச்சியை உடனே வர சொல்லு. டாக்டர், தங்கச்சியை வர சொல்றேன். உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் அவனுக்கு உடனே நான் வந்துடும். நீ உடனே சம்பளத்தை கொடுத்துருவேன் சார். ஒரு பேட்டாவாது கொடுங்க சார். சார் சார் சார், புது புது ட்ரீட்மெண்டா இருக்கிற சார். சார் பஸ்ல வேர்க்கல்ல வைக்கிற மாதிரி ஆக்கிட்டானே. அடிச்சேன், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கான்? திரும்ப அடிச்சேன். அத்தி நேத்து அடிச்சதை யோசிக்கிறானே. நம்மள அடையாளம் பார்த்துட்டானா என்ன பண்றது? பேர் தெரியாத தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல டாக்டர், நேத்து ஒருத்தன் அடிச்சேன். எதுக்கு அடிச்சேன் ஞாபகம் இருக்கு, ஆனா ஆளு மட்டும் ஞாபகம். இந்த மாதிரி தம்பி இப்படி எல்லாம் ரொம்ப டீப்பா யோசிக்காதீங்க. பிரெயின் மேற்கொண்டு வீக் ஆயிரும். பிகாஸ் ப்ளீஸ் லீவ் இட். இப்ப டாக்டர் உனக்கு ஒரு டிஃபரெண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். என்ன? அதாவது இதுக்கு முன்னால நீ லவ் பண்ணிருக்கியா? இல்ல. ஏன்? லவ் பண்ணா எல்லாத்தையும் மறக்க அடிச்சிடும் டாக்டர். எல்லாருனாலும் பராசக்தி வசந்த ஒரே தமிழ்ல பேசிடுவேன். அப்படி சொல்லக்கூடாதுப்பா. லவ் பண்ணினா 0 வாட்ஸ் மாதிரி இருக்க மூஞ்சி 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரைட்டா எரியும். என்ன அதுக்குள்ள பிரைட் ஆயிடுச்சு? லவ் பண்ணா இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணும். என்ன புதுசா லவ் பண்ண போற மாதிரி சொல்றான்? அதான் ஏற்கனவே பண்ணிருக்கேடா. சாவித்ரி, ஷே பூத்ரி, ஏதோ ஒரு 3. அந்த பொண்ணை நான் லவ் பண்ணோம். ஏற்பாடு பண்ணு. சரி, டீட் பண்ணிட்டானே. அம்மா அண்ணன் எல்லாம் சொல்லிட்டாரா? சொன்னாரு. முடியாதுன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். ஏன்? ஏன்னா அவனை லவ் பண்ணி ஏமாத்திட்டான். அம்மா நீ சைக்காலஜி ஸ்டூடெண்ட், நான் சைக்காலஜி டாக்டர். ஒரு நோயாளியை நோயாளியா தான் பார்க்கணுமே தவிர எதிரியா பார்க்க கூடாது. உங்க அண்ணன் சொன்ன மாதிரி அவனுக்கு நான் வர வச்சு உண்மையை வாங்கணும்னா நீ அவனை லவ் பண்ற மாதிரி நடி. நடிக்கிறதுனா ஓகே, ஆனா அவனை டச்சு கிச்சு பண்ணக்கூடாது. டச் பண்ணிடுவானே, உழந்துட மாட்டேன். லவ் பண்றதுக்கு ஓகேடாப்பா, ஆனா டச் கிச்சு பண்ணக்கூடாதாப்பா. டச் பண்ணாம எப்படியா லவ் பண்ண முடியும்? டச் பண்ணுவேன். டச் பண்ணுவியா? சரி இது வர்றேன். டங்க மாட்டேங்கிறானே. ஏம்மா, அவன் இருக்க வேகத்தை பார்த்தா லைட் அங்கங்க டச் பண்ணுவான் போல் இருக்கு. வாட்? டச் பண்ணுவானா? கினியா? வாட் நாட்? நோ. ட்ரீட்மெண்ட் தானம்மா. சரி, என்ன டச் மட்டும் பண்ணணும், வேற எதுவும் பண்ண கூடாது. எல்லாம் பண்ணா அந்த பூத்திரி பொறுக்கி ஆயிருவாமா. கைய கால பிச்சு விட மாட்டேன். ஏப்பா, டச் மட்டும் பண்ணுவியா, வேற எதுவும் பண்ண கூடாதுப்பா. கிஸ்ஸும் அடிப்பேன். கிஸ் அடிப்பியா? கண்ணத்துல தானே கொடுப்ப? கணத்துல குடுக்கிறதுக்கு அவன் என்ன சின்ன குழந்தையா? லிப்ல வச்சு அடிப்பேன். லிப்லயா? நோ, ஐ கான்ட் டு திஸ். ஓகே, ட்ரீட்மெண்ட் வேணாம். வெயிட் எ மினிட் ப்ளீஸ். லவ் பண்றவன் தான் லோ லோன்னு அலைவான். லவ் பண்ண வைக்கிறதுக்கு நான் லோ லோன்னு அலைய வேண்டியதா இருக்கு. அம்மா, அவன் இருக்க வெறியில வெறியில கிஸ்ஸும் பண்ணுவான் போல் இருக்குவா. டாக்டர் வேலை பார்க்கறியா, மாமா வேலை பார்க்கறியா? ட்ரீட்மெண்ட் தானம்மா, ப்ளீஸ்மா. ஒரு மனுஷன் முதல் காதலையும் முதல் முத்தத்தையும் எப்பயுமே மறக்க மாட்டான். இப்ப நீ அவனுக்கு கொடுக்க போற முத்தத்துல அவன் உடம்புல இருக்க அத்தனை நரம்பு விளைஞ்சு மனதில் இருக்க மொத்த உண்மையை வெளியே கைக்கிடுவான். ப்ளீஸ் கோஆபரேட். ஆகா, கண்ணு ஓகே சொல்லிச்சு. லிப் ரெடி பண்ணிக்கமா. நீ எப்பப்பா இங்க வந்த? நீங்க லோலோன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு சிரமம் வேணான்னு நானே வந்துட்டேன். லெட்ஸ் கோ ஃபார் தி ட்ரீட்மெண்ட்.
ஏமா என்னால பண்ண முடியாது டாக்டர். ஐயோ சரி, அது பொம்பளை பிள்ளை வெக்கப்படுது, நீ ஆரம்பி. என்னால முடியாது. நான் ஆம்பளை, அவளே கொடுக்க சொல்லுங்க. ஏப்பா, அந்த பொண்ணு கொடுத்தாலும் நீ கொடுத்தாலும் லாபம் உனக்கு தானே. அப்படியே சொல்றீங்க?